Hello students, so இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி COA ஆன்லைன் கிளாஸ் அதாவது நீங்க வீட்ல இருந்தபடியே COA கோர்ஸ் படிக்கணும் அப்படினா தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க சரிங்களா சோ நீங்க எங்க இருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சரவுண்டிங்ல இருக்க மாதிரியே பாத்துக்கலாம் சரிங்களா அப் டு எக்ஸாம் அப்ளை பண்ணி தர வரைக்கும் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான் சரிங்களா தாராளமா பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே இதுக்கு முன்னாடிலாம் COA படிக்கணும் அப்படினா டைப் ரைட்டிங்ல ஒரு ஜூனியர் முடிச்சு அந்த சர்டிபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணுவோம் ஆனா இனிமே அப்படி தேவையில்லை என்ன ரீசன் கேட்டிங்கனா நியூ சிலபஸ் படி வெறும் 10th குவாலிஃபிகேஷன் சரிங்களா வெறுமனே 10th குவாலிஃபிகேஷன் வச்சு நம்ம COA கோர்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் தேவையில்லை ஆனா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சோ டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் முடிச்சிட்டு தான் வாங்கிட்டு தான் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண COA அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது இனிமே கிடையாது நியூ சிலபஸ் படி கிடையாது டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் இல்லாமயே நம்ம COA அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா COA எக்ஸாம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங்கை ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட் மாதிரி அதாவது அங்கேயே நீங்கள் ஸ்பாட்லேயே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க நம்ம சிஸ்டத்தில் டைப் அடித்து காட்டணும் அப்போ சிஸ்டம் டைப் ரைட்டிங் நமக்கு தெரியணும் சிஸ்டத்தில் டைப் ரைட்டிங் லேர்ன் பண்ணியிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அது ஃபாண்ட் சொல்லிட்டாங்க தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா தமிழ் ஃபாண்ட் உங்களுக்கு தமிழ் 99 அந்த ஃபாண்ட்லாம் சொல்லியிருக்காங்க அது ரெண்டுமே நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டுமே இருக்குது தியரியுமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் நடக்க போகுது சரிங்களா ஸோ நீங்கள் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்மேட் கையில் வந்து நீங்கள் எழுதுவீங்க இல்லையா பேப்பரில் எழுதுவீங்க இல்லையா அதில் இன்னுமே கிடையாது டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறாங்க சரிங்களா ஒரு எக்ஸாம் பண்ணிங்கன்னா அது எப்படின்னு தெரியும் ப்ராக்டிக்கல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிஸ்டத்தில் தான் பண்ண போகிறீங்க ஸோ அது எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க சரியா ஓகே இப்போ COA படிக்கிறதுக்கு இனிமேல் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது சரிங்களா அது இல்லைனாலும் நம்ம பண்ணிக்கலாம் யார் வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம் 10th குவாலிஃபிகேஷன் தான் 10th முடிச்சு யாராக இருந்தாலும் நீங்கள் COA படிக்கலாம் ஸோ கவர்மெண்ட் டைப் ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் முடிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் சிஸ்டம் டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும் ஸோ அது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம் அது நம்ம கிளாஸில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் போக போகிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா COA வந்து TNPSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம ஒரு உள்ள ஜாப் போயிட்டு கூட பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள் சில போஸ்ட்டுக்கு வந்து COA அப்போவே நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ப்ரியாரிட்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க அந்த ப்ரியாரிட்டி அந்த குறிப்பிட்ட ஒரு சில போஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டி கிடைக்காம போயிடும் அப்போ TNPSC எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியாக COA பண்ணுங்க டைப் ரைட்டிங் ஆல்சோ பண்ணுங்க டைப் ரைட்டிங் ஜஸ்ட் நீங்கள் ஒன்று 1 இயரில் முடிச்சிடலாம் அது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா அது டீட்டெயில் சொல்கிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா அது பண்ணி வைக்கிறது பெட்ரு அண்ட் தென் COA பொறுத்த வரைக்கும் TNPSC நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருங்க குறிப்பிட்ட ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அப்ளை பண்ணியிருந்தால் COA சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருந்தால் ப்ரியாரிட்டி கிடைக்குது அதை மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி வந்து 1 இயர் ப்ரொபேஷன் பீரியட் டைம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் 1 இயரில் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போலாம் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறப்பவே அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க COA நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாங்க அதை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அது யாருமே பார்க்குறது கிடையாது அந்த ஒரு சில போஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ப்ரியாரிட்டி உங்களுக்கு நமக்கு வேண்டாமா எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ முன்னாடியே நீங்கள் முடிச்சு வச்சுருங்க முடிக்கிறது பெட்ரு 100% வந்து பிஃபோராக முடிக்கிறது பெட்டர் நீங்கள் ஆஃப்டராக முடிக்கிறத காட்டிலும் பிஃபோராக முடிக்கிறது பெட்டர் ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுறமா இருந்தாலும் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்லேயே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கேற்ற முறையில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு முறையும் ஒரு பேட்சாக நாங்கள் அனுப்பிட்டு தான் வரோம் சரிங்களா நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட COA முடிச்சு போயிருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் நம்மளுடைய அகாடமியில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி